தண்டனத்தும் என்று சொல்லியே வில்லில் பாட ஆமா வில்லில் பாட ஆமா வில்லில் பாட துணை தண்டருவாயே சுப்பாரனே துணை தண்டருவாயே சுப்பாரனே தண்டனத்தும் என்று சொல்லியே வில்லில் பாட ஆமா வில்லில் பாட ஆமா வில்லில் பாட துணை தண்டருவாயே சுப்பாரனே துணை தண்டருவாயே சுப்பாரனே கிறிஸ்மஸை கொண்டாடும் வந்திருக்கும் மக்களுக்கு பாட ஆமா பாட சுப்பாரனே சுப்பாரனே துணை தண்டருவாயே சுப்பாரனே கிறிஸ்மஸை கொண்டாடும் வந்திருக்கும் மக்களுக்கு கிறிஸ்தவ குடும்பம் பற்றி வில்லிசையில் கூற வந்தோம் கிறிஸ்தவ குடும்பம் பற்றி வில்லிசையில் கூற வந்தோம் வந்திருக்கும் மக்களுக்கு வந்தனங்க சொல்லவில்லையா? சொல்ல போறேன். வணக்கம் 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 சபையோரே வணக்கம் 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 சபையோரே வணக்கம் 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 வந்திருக்கும் அம்மா மாரே அப்பா மாரே வணக்கம் அக்கா மாரே அண்ணா மாரே எல்லாருக்கும் வணக்கம் 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 சபையோரே வணக்கம் 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 சபையோரே வணக்கம் வணக்கம் வணக்கம். நாம் இங்கு ஏன் வந்திருக்கோம்? வில்லிசையில் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்று நம்ம பைபிள் சொல்லுறதை பிராக்டிக்கலா சொல்ல வந்திருக்கோம். ஆமா, சொல்ல வந்துள்ளோம். இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போல. ஆமா ஆமா இருக்கும் போல கிடக்குது. ஒரு குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான தேவைகளும் பலவிதமான ஆசீர்வாதங்களும் உண்டு. அந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொண்டே இருக்கிறார். பிரச்சனை முடிந்தது யாருமே நினைத்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் விதவிதமான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் அவர் உலகத்தை ஜெயிச்சார். ஆகவே கூட இருக்கிறவர் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர் உங்கள் முன் செல்பவர் எல்லாவற்றையும் ஜெயிச்சார் என்று நினைத்துக்கொள். ஆமா, எல்லாவற்றையும் ஜெயித்தார் என்பதை நினைத்துக்கொள். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லொரு போராட்டமே. பிடித்திடுவாய், தாண்டிடுவாய், ஜெயித்திடுவாய், ஜெயித்திடுவாய். ஜெயிச்சவர் உனக்குண்டு மறவாதே, ஜெயிச்சவர் உனக்குண்டு மறவாதே. அப்படியான பிரச்சனைக்கு சூழ்நிலையில் என்ன செய்யலாம்? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் ஏ பகுதியில் வசனம் இப்படி சொல்கிறது: கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக சிலுவையில் சுமந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆகவே விசுவாசத்தோடு அந்த பிரச்சனை என்ற மலையை பாட்டு உங்களை விட்டு அகலும்படி பேசும்போது அது அகழ்ந்து விடும். நீங்கள் சொன்னபடி நடக்கும் என்று அதை நம்புங்கள், அதை விசுவாசிங்கள், அப்பொழுதே அப்படியே ஆகும். நம்புவேன் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் இயேசு ஒருவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திருப்பேன். உண்மைதான், எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நாங்க வீட்டு பிரச்சனையால வீட்டை விட்டு எழும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது.
அப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஒரு அழகான வீட்டை ஏற்ற நேரத்துக்கு தந்தார். எத்தனை பேர் நாங்கள் வாழ்கிற வீட்டை கண்டு அல்லாட்டி காணாம போயிருந்தாலும் அந்த அழகிய வீட்டை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். எங்களுக்குரியது எங்களுக்கே. ஒருபோதும் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் தருவார். ஆகவே ஏற்ற வேலை வரும்போது நீங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீங்க. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். அன்றண்டை காலையும் யாரையும் கரம் வழங்கிறதே. அன்றண்டை வாரையும் தேவைகள் யாரையும் கரம் வழங்கிறதே. அதில் வாழ்ந்திலே கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறவர். ஏற்ற வேளை வரும் வரையில் பொறுமையோடு காத்திரு மகனே. நிறைவேற்றுவார், நடத்திடுவார், கூடவே வந்திடுவார். நிறைவேற்றுவார், நடத்திடுவார், கூடவே வந்திடுவார். ஆகவே எந்த நிலையிலும் சந்தோஷமா இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:4 இன்படி கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன். ஏன் ஒரு காரியத்தை ஒருக்கா சொன்னால் புரியாதா? எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு காரியத்தை சொல்லுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எஃபெக்ட்ஸ் உண்டு பண்ணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எஃபெக்ட்ஸ். சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதுதான் பாடும் போது சில வரைகளை அநேகத்தாரம் பாடுகிறோம். இப்ப எனக்கு இது புரிஞ்சது. இப்படியாக சொல்லும் போது தான் நமக்கு எஃபெக்ட்ஸ் வருகிறது. வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத் தருவது என்னென்றால் யார் மேல் அன்பு கூற வேண்டும், யார் மேல் அன்பு செலுத்த வேண்டும் என்று. ஆகவே ஒரே ஒரு வாழ்க்கை அந்த இயேசுக்காக வாழ்வோம். ஒரு வாழ்வு தான் அது உமக்காகத்தான். நீரே என்னை செய்யா. ஒரு வாழ்வு தான் அது உமக்காகத்தான். நீரே என் இயேசையா. தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உமக்காகவே பிரித்தெடுத்தீர். தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உமக்காகவே பிரித்தெடுத்தீர். உலகம் தோன்றும் முன்னே என்னை உன் பிள்ளையாய் கண்டீர். உலகம் தோன்றும் முன்னே என்னையும் பிள்ளையாய் கண்டீர். ஆகவே குடும்பம் என்னும் போது புருஷன் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதாவது கணம் பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்ம பாஸ்டர் ஒவ்வொரு கிழமையும் சில முக்கியமான காரியங்களே சொல்லிக்கொண்டே இருப்பார். எந்த அம்மாவும் எனக்கு அடிக்கடி பைபிள் வாசிங்கோ, ப்ரே பண்ணுங்க, நல்ல பிள்ளையாயிருங்கோ, முடிவுகளை கனவு பண்ணுங்கோ என்று சில காரியங்கள் சொல்லிடுறா. கொஞ்சம் கோவம் வரும், அதாவது எனக்கு இப்போ புரிஞ்சே கொள்ளுது. வீட்டில் உள்ள எல்லோரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். வீட்டில் ஒவ்வொருவருக்கு என்ன வேணும் என்று கேட்க வேண்டும், கேட்டபடி வாங்கி கொடுக்க வேண்டும், அவர்களை விசாரிக்க வேண்டும். பர்த்டே வெட்டிங் டே மட்டும் இல்லை, எல்லா வேலையும் கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டும். நீங்க சொல்வது உண்மை. பி ப்ராக்டிசிங் இன் யோர் ஹோம் லைஃப் என்று சொல்லுவாங்க. அதுதான் எங்க அப்பா அம்மாவிடத்திலும் எங்களிடத்திலும் அம்மா வீட்டில் இருந்த அம்மாவிடத்திலும் என்ன வேணும் என்று கேட்டு வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவார்.
எங்க அம்மாவும் என்னிடம் என் அக்காவிடம் என் தங்கையிடம் என் அப்பாவிடம் விசாரித்து கேட்டு வேண்டி கொடுப்பாங்க. நான் தூக்கமாய் இருந்தா என் அம்மா விசாரிப்பா. குடும்பத்தாரிடம் கர்த்தர் எதிர்பார்ப்பது எல்லாரும் அன்பாயிருக்க வேண்டும் என்பது. தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் அதிகமாய் உம்மை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் அதிகமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே உள்ளத்தோடு அன்பு கூறுவே அணிலும் அன்பு கூறுவே நீ பிரணிடத்தில் அன்பு கூறுவே பிரணிலும் அன்பு கூறுவே பிரணிடத்தில் அன்பு கூறுவே பிரணிலும் அன்பு கூறுவே பிறனிடத்தில் அன்பு கூறுவே பிறனிலும் அன்பு கூறுவே பிறனிடத்தில் அன்பு கூறுவே. எந்த காரியமானாலும் ரொம்ப அன்போடு செய்ய வேண்டும். சொன்னதை அப்படியே செய்யும் போது குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி கொண்டு வரும். அது கிறிஸ்துவின் சுபாவம். ஆமா, குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். அது கிறிஸ்துவின் சுபாவம். ரட்சிக்கப்படாத ஒருவர் என்னிடம் ஒரு காரியத்தை சொன்னார். தன் மனைவி எப்போதும் ஏசிக்கொண்டே இருக்கிறாங்க. உங்க அம்மாவும் அப்படிதானா? உங்க அப்பாவை ஏசிக்கொண்டே இருப்பாங்களா? குடும்பம் என்றால் அப்பப்ப நடக்கத்தான் செய்யும். இதை குறித்து ஒரு ரட்சிக்கப்பட்டோர் இடம் கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் என்னிடம் எப்படி கூறினார்கள், எதையாகிலும் தன் மனைவி தன்னிடம் கட்டி பேசாமல் லைட்டாக பேசுவாங்க. அப்படி அவங்க பேசும்போது அனோய்த்திங் வந்து மயக்கம் போட்டு நான் கீழே விழுந்துடுவேன் என்று சொன்னார். இப்படி இருக்கும் போது தான் குடும்பம் கட்டப்படும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கு ஒருவர் குடும்பத்தின் சந்தோஷமாக வாழ வேண்டும். கிறிஸ்துவை மையமாக வைத்து. நாம் வேலை செய்யும் இடத்தில், படிக்கும் இடத்தில், சர்ச்சில் செய்யும் தொழில் பெற பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டும். இதோட எப்படி வீட்டு காரியங்களையும் செய்ய முடியும்? வேலையில், சர்ச்சில், பிஸ்னஸில், ஸ்கூலில், யூனிவர்சிட்டியில் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டு இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி, அந்தந்த இடங்களில் வைத்துவிட்டு, வேலையில் பிரச்சனை இருந்தால் வேலையில் வைத்துவிட்டு, கத்தரிடத்தில் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு, தேவனிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக போங்கள். வீட்டுக்கு புருஷனாயின் புருஷன் போலவும், மனைவியாயும் மனைவி போலவும், பிள்ளையாயும் பிள்ளையை போலவும் போங்கள். நீங்கள் வேலையிலேயே பெரிய அதிகாரியாக இருக்கலாம், இல்லாட்டி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஆக பெரிய படிப்பு படித்து கொண்டு உயர் பகுதியில் இருந்தாலும் கூட வீட்டுக்கு போகும் போது புருஷனாயின் மனைவியாகவும் மகனாகவும் மகளாகவும் போங்கள். நல்ல புருஷனாக, நல்ல மனைவியாக, நல்ல அம்மாவாக, நல்ல அப்பாவாக, நல்ல மகனாக, நல்ல மகளாக போங்கள். மகனாலே நாம் மகளாலே, மகளாலே நாம் மகளாலே, அப்பா பிதாவே என்று அழைக்க உரிமை எனக்கு தந்தீ. அப்பா பிதாவே என்று அழைக்க உரிமை எனக்கு தந்தீ. அப்படி வீட்டுக்கு நீங்கள் வரும்போது தங்கள் கஷ்டமான பொறுப்பை மறந்துவிட்டு அன்பினால் ஜெயிக்கலாம் என்று நம்பிக்கை வந்துவிடும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தோடு அன்பாக இருக்க முடியும். அன்பே பெரியது. அன்பே எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிவிடும். ஆமேன் ஆமேன் ஆமேன். அன்பு எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிவிடும்.
கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து நமக்கு ஜீவன். அந்த ஜீவன் அடி நமக்குள்ள ஓடிக்கொண்டு இருப்பதால எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். சந்தோஷமா நமக்கு பலத்தை தரும். அந்த பலத்தில் இரட்டிப்பான வல்லமை உண்டு. ஜீவநதியே என்னை நிரப்பி பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே என்னை நிரப்பி பாய்ந்து செல்லட்டுமே. என் பலவீனங்கள் நீக்கிடவே பலத்தால் நிரப்பிடுமே. என் பிரச்சனைகள் நீக்கிடவே ஞானத்தால் நிரப்பிடுமே. ஜீவநதியே என்னை நிரப்பி பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே என்னை நிரப்பி பாய்ந்து செல்லட்டுமே. அது மாத்திரமில்ல, தீர்க்கதரிசி உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. உங்க வீட்டிலே எல்லாம் இருக்கிறது. ஆமாம், உங்கள் வீட்டில் எல்லாமே இருக்கிறது. அப்படியானா என் குடும்ப மெம்பர்ஸும் தீர்க்கதரிசியா? அதை எப்படி சொல்லுறீங்க? ஒரு குடும்பத்தில் கணவன் ரொம்ப கோபக்காரனா இருந்தால், அடைவிட மனைவி ரொம்ப கோபக்காரியா இருந்தால், கத்தலுக்குள் இருக்கும் வளர்ந்த பிள்ளைகள் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. வீட்டில் தான் எல்லா டீச்சிங்கும் நடக்கும். காரணம், குடும்பத்தில் கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தரே உன் வீட்டை கட்டுவார். நான் அதை அநேக வீடுகள் அதை கண்டிருக்கிறேன். பேழ்வ பிள்ளைகள் தேவனை அறிந்தவர்கள், தேவன் சொல்லுகிறதை செய்கிறார்கள். வீட்டில் அவர்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி தாங்கி தூக்கி விடுவார்கள், ஆற்றி தேற்றுவார்கள், வார்த்தையால் திருத்துவார்கள், அணைப்பார்கள். ஏனெனில் இயேசுவின் முதல் அற்புதம் ஒரு வீட்டில் சமையல் அறையில் தான் நடந்தது. என் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைக்கு இருக்கிறது. இன்றைய குடும்பத்தில் பெரிய பிரச்சனை கொண்டு வருவது பிசாசு. பெரிய பிரச்சனை கொண்டு வருவது பிசாசு. அப்படியானால் எப்படி ஜெயிக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும்? அன்பினால் ஜெயிப்போம். அன்பே வெல்லும். அன்பே பெரியது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் ஹெல்ப் பண்ணுங்க. ஒருவரை ஒருவர் தூக்கி விடுங்கள். அதிகாரத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. மனைவி சொல்ல வேண்டியதை மனைவியிடம் சொல்லுங்கள். கணவனுக்கு சொல்ல வேண்டியதை கணவனிடம் சொல்லுங்கள். உதாரணமாக, மனைவிக்கு சொல்ல வேண்டியதை காரியத்தை பிள்ளைகளுக்காக சொல்லி அதை மனைவியிடம் சொல்லக்கூடாது. எதை செய்தாலும் அன்பாலே எல்லாவற்றையும் செய்யுங்கள். அன்பு எல்லாவற்றிலும் தாக்கும் இல்ல, தாங்கும், சகிக்கும். அன்பு பொறாமை இல்ல. அன்பு தன்னை புகழாது, இறமை பாராட்டி சின்னமடையாது, தீங்கும் நினையாது. அன்பு சொன்னாலும் புரியாதது, சொல்லாமல் சொல்லவும் தெரியாதது, இல்லாதது பொல்லாதது, அது எல்லோருக்கும் வேண்டியது. அன்பு சொன்னாலும் புரியாதது, எல்லோரும் வேண்டியது. மாறாத அன்பு, மாசிலாத அன்பு, பிறர் வாழ வாழ்வது இயேசுராஜன் தந்தது. மாறாத அன்பு, மாசிலாத அன்பு, பிறர் வாழ வாழ்வது இயேசுராஜன் தந்தது. பொறுமையுள்ளது, பொறாமை கொள்ளாது, அன்புள்ளது, சாந்தம் உள்ளது, கோபம் கொள்ளாது. அன்பு என்பது அன்பு சொன்னாலும் புரியாதது. வேதம் சொல்கிறது, தன் குடும்பத்தை நடத்த தெரியாதவன், சபையை நடத்த தெரியாதவன் யூஸ்லெஸ் ஃபெலோ,
ஒரு புருஷன் குடும்பத்தை நடத்த தெரிந்திருக்க வேண்டும். சமைக்க தெரியாவிட்டால், வேலை செய்ய தெரியாவிட்டால் பழகுங்க. ஒரு புருஷன் மனைவி இணைந்து செயல்படுவது தேவனுடைய கட்ட வேண்டும். நம்ம நோவா மாதிரி இருக்க வேண்டும். வேதத்தில் உள்ள நோவா மாதிரி நாமும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். நோவா பேலை கட்டித்தான் குடும்பம் அழியாதபடி தான் கூட இருந்த எல்லாரையும் காப்பாற்றியது போல நாமும் நம் கூட இருக்கிற நம் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் சபைக்கு கொண்டு வந்து நல்ல வழி நடத்தி வேண்டும். அது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பொறுப்பு. பிள்ளைகள் கொண்டு வந்து நேர் வழியாக நடத்த வேண்டும். அப்ப குடும்பம் அன்பினால் கட்டப்படும். ஆவியானவர் நம் குடும்பத்தில் அசைவாடும் இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தரை நம் வீட்டை கட்டுவார், அவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அலங்கார மாளிகையாய் அலங்கார மாளிகையாய் அலங்கார தேசபையாய் என்னை கட்டுவே 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 என்னை கட்டுவே கட்டுவே கட்டுவே. நாம் எல்லாரும் பேசி வாழ்கிறோம். ஆமாம், நல்ல விசில் வேர்டில் வாழ்கிறோம். எங்க வீட்டில் எல்லாருக்கும் படிப்பும் வேலையும் என்று ஒரு பிஸி தான், நேர்மை இல்லை. எப்படிப்பட்ட பிஸி வாழ்ந்தாலும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் முடிந்தவரை ஒவ்வொரு நாளும் நேரம் கொடுக்க வேண்டும். பற்றார் பிள்ளைகளோடு இரண்டு கடைத்து பேச வேண்டும். கணவி மனைவி, மனைவி கணவன் ஒருவருக்கு ஒருவர் நேரம் செலுத்த வேண்டும். குடும்பமாக உணவு சாப்பிட வேண்டும். அடிக்கடி கடைக்கு சென்று உணவு அருந்த வேண்டும். உங்கள் கொடுக்கப்பட்ட நேரம் செலவு செய்யும் போது குடும்பம் கட்டப்படும். ஒருவருக்கு ஒருவர் குறைகள் குற்றங்கள் கண்டுபிடித்து சண்டை போடாமல் இசைந்து இணைந்து ஒரு மனப்படுப்போடு அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுவார். குடும்பம் கட்டப்படும். குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களையும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஜெபம் செய்வதில், வேதம் வாசிப்பதில், உபவாசம் செய்வதில், தேவனுக்கு கொடுப்பதில், சாட்சியாக வாழ்வதில். அப்படி இருக்கும் போது பிள்ளைகள் சிறு வயதில் அதை கற்றுக்கொள்வார்கள். இதையெல்லாம் உடனே செய்ய முடியுமா? இதை உங்கள் அனுதின வாழ்க்கையில் கைக்கொள்ளுங்கள். கற்பித்து தாங்கள் என்று தேவனிடம் கேளுங்கள். தேவ வார்த்தையை தினமும் வாசியுங்கள். உங்களை வழி நடத்தும் ஊழியரிடம் தெரியாததை கேளுங்கள். தினமும் அதை பிராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் இவ்வளவு செய்யும் போது கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே இவ்வளவு நேரம் கேட்டு ஒவ்வொரு காரியத்தை உங்கள் குடும்பங்களில் கைக்கொள்ளுங்கள். சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுத்துவோம். தேவனுடைய கரம் உங்களோட கூட இருப்பதாக. என் கூடவே இரு இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. குடும்பத்தை காத்த ஞானம் தாங்க, பிள்ளைகளை வளர்க்க புத்தி தாங்க. குடும்பத்தை காத்த ஞானம் தாங்க, பிள்ளைகளை வளர்க்க புத்தி தாங்க. என் ஜீவனும் நீரே, என் ஞானமும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் ஜீவனும் நீரே, என் ஞானமும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. God bless you.